ஹலோ நண்பர்களே! 3 மீன்கள். கதைய பத்தி பார்ப்போமா? வெகு நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு குளத்தில் 3 மீன்கள் வசித்து வந்தன. 3 மீன்கள் நெருங்கிய நண்பர்களாக உற்சாகத்துடன் அந்த குளத்தில் இருந்து வந்தன. 3 மீன்கள் தங்களது பெயரில் மாறுபட்டு இருந்தன. முதல் மீனுக்கு தங்கம் என்றும், 2வது மீனுக்கு வெள்ளை எனவும், 3வது மீனுக்கு பழுப்பு என்றும் பெயர் இருந்தது. தங்கம் அறிவார்ந்த விவேகமுள்ள குணமுடையது. வெள்ளை வலுவான எண்ணமும் விதியின் மேல் நம்பிக்கையும் கொண்டது. பழுப்பு மந்தமான மெதுவான குணம் உடையது. ஒருமுறை தங்கம் குளத்தின் கரையில் 2 மீனவர்கள் பேசி சென்றதை கேட்டது. அதில் ஒரு மீனவன், இந்த குளத்தில் முழுவதும் மீன்கள் உள்ளன. நாம் நாளைய தினம் இங்கு வந்து இந்த குளத்தில் உள்ள மீன்களை பிடித்துச் செல்வோம் என்றான். 2வது மீனவனும், ஆம் நண்பரே, இன்று நமக்கு தேவையான மீன்கள் கிடைத்துவிட்டன. ஆகவே நாம் நிச்சயமாக நாளை இங்குள்ள மீன்களை பிடித்து விடுவோம் என பதில் உரைத்தான். தங்கம் இந்த உரையாடலை கேட்டு வேகமாக தனது நண்பர்களிடம் சென்று, அன்பார்ந்த நண்பர்களே, நான் இப்போது ஒரு மீனவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன். அவர்கள் நாளைய தினம் இந்த குளத்தில் மீன்களை பிடிக்க வரவுள்ளார்கள். ஆகவே நாம் இந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு நீந்தி சென்று நமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்துடன் பயந்த குரலில் கூறியது. வெள்ளை மீன், நீ சொல்வது உண்மையா? மீனவர்கள் உண்மையிலேயே நாளைய தினம் இந்த குளத்தில் மீன் பிடிக்க வருவார்களா என வினவியது. தங்கம், நான் உறுதியாகத்தான் கூறினேன் என்றது. இதனை கேட்டதும் வெள்ளை மீன், ஒருவேளை நீ கூறுவது சரியாக இருக்கலாம். நாம் உடனடியாக இந்த குளத்தை விட்டு வெளியேறி வேறு ஒரு குளத்திற்கோ ஆற்றிற்கோ செல்வோம் என்றது. பழுப்பு மீன் இந்த உரையாடலை அமைதியாக கேட்டுக்கொண்டே, இந்த குளம்தான் எனக்கு பிறந்த இடமாகும். ஆகவே நான் இந்த குளத்தை விட்டு வரமாட்டேன் என்று கூறிவிட்டது. ஆகவே தங்கமும் வெள்ளையும் குளத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு நீந்து சென்று விட்டன. மறுநாள் மீனவர்கள் அந்த குளத்தில் வலையை வீசி நிறைய மீன்களை பிடித்தனர். பழுப்பு மீனும் அதில் சிக்கிக் கொண்டது. மீனவர்கள் அந்த எல்லா மீன்களையும் தட்டு நிறைய எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். தங்கமும் வெள்ளையும் இதை பார்த்து தங்களது நண்பர் பழுப்பை மீனவர்கள் எடுத்து சென்றதை அறிந்து மிகவும் வருந்தினர். பழுப்பு மீனும் நண்பர்களின் முடிவை கடைபிடித்திருந்தால் தனது உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என வருந்தியது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முடிவுகள் தாமதப்பட்டால் முடிவுகள் தோல்வியே. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.